நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு வர சித்திரை மாசம் கல்யாணம். இன்னும் 2 நாள்ல உன்னை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. எங்க போய் தொலைஞ்சாரு? ஹலோ, என்னடி பாத்தியா? அவரை வீட்டை விட்டு வெளியில வரலையா? இல்ல, நான் அவருக்கு போன் பண்ணண்டி. அவரோட போன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. சரி, நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். என்னாச்சு? ஒன்னும் ஆகல. காலையில இருந்து வயிற்று வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணதான் மிச்சம். அவன் வெளில வர மாதிரி தெரியல. தேவையில்லாம எங்க அப்பா கண்டவர் 2 தடவை மாடி தொலைஞ்சிட்டேன். அவர் என்னை கேள்வி கேட்டதுதான் மிச்சம். ஏய், சாரிடி. பரவாயில்ல, விட்ரி. எங்க அப்பா ஒண்ணு உங்க அப்பா மாதிரி இல்ல, ஈஸியா சமாளிச்சிடலாம். இப்ப எப்படி அவரை பாக்குறது? இப்ப எதுக்கு நீ வைத்திய பார்த்து பேசி ஆகணும்னு துடிக்கிற? ஏன்டி என் நிலைமை தெரிஞ்சு இப்படி பேசுற? பொண்ணு பார்க்க வர போறாங்கன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? எங்க அப்பா என்கிட்ட அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு தலை சுத்தது, தெரியுமா? சரி, இப்ப வைத்திய உன்னை பார்த்து வா ஓடி போயிடலான்னு சொன்னா என்ன பண்ணுவ? முதல்ல எனக்கு அவரை பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சுக்கலாம். அவன் தான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டானே. 10 குறைக்கு போன் வேற நாட் ரீச்சபிள். இப்ப என்னதான் பண்றது? இனிமே பாக்கணும்னா நேர்ல போய் தான் பாக்கணும். சரி, வாடி போலாம். இது நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாண்டி. என்ன விளையாடுறியா நீ? ஏற்கனவே நீங்க 2 பேரும் வீட்டுல மீட் பண்ணனால இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குது. இந்த நிலைமையில நீ கண்டிப்பா வைத்திய வீட்டுக்கு போயே ஆகணுமா? ஆமா காயத்ரி, நீ கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எப்படி போவ? இங்க பாரு, என்னையும் உன்னையும் அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம ஏதாவது ஒரு வழியில போய் வைத்திய பார்த்துட்டு வந்துருவோம். அதான் எப்படி, அத சொல்லு. காயத்ரி, நம்ம காலேஜ் படிக்கும் போது தேர்தல் கணக்கெடுப்புக்காக வீடு வீடா சர்வே எடுக்க போவோம்ல, அந்த மாதிரி போவோமே. யாருக்குமே டவுட் வராது. சரி, உன் வீட்ல இருந்து முதல்ல எப்படி வெளியே போவ அதை யோசி. அதை நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. ஒண்ணு இல்லப்பா, பக்கத்து ஊருக்கு கிளாஸ் எடுக்க போகணும். அதான் போலாமான்னு. கால்ல காயம் சரியாயிடுச்சுப்பா. அப்பா, என் கூட காயத்ரி வராப்பா. ஆமாப்பா. இருக்காப்பா, போன் கொடுக்குறேன். பேசுடி ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா, சரிப்பா. பார்த்து போயிட்டுறோம்ப்பா. சரிங்கப்பா. நாங்க வந்துடுறோம்ப்பா. ஓகே தானே உனக்கு? எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணல. ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அப்புறம் இஷ்டம். என்ன யோசிக்கிற? உனக்கும் பயமா தானே இருக்கு? ஏய், ஒண்ணு பண்ணலாமா? என்ன? கடைசியா ஒரு தடவை வைத்தியக்கு போன் பண்ணி பாப்போம். அவர் எடுத்தாருன்னா போன்லயே பேசிடலாம். அப்படி அவர் எடுக்கலன்னா நாம 2 பேரும் நேர்ல போய் தான் ஆகணும். ஓகேவா? போன போடு. முருகா, வைத்திய எப்படியாவது போன் எடுத்துடணும். இந்த நேரம் பார்த்து டாக்டர் சனி வேற ஆளை காணும். நாட் ரீச்சபிள் ரே. இப்ப என்ன சொல்ற? சரி வா, நேர்லயே போவோம். இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யாருனாலையும் மாத்த முடியாது. வா. சரிடி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏய், இது நல்லா தானே இருக்குது. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போறேன். ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டுக்கணும்ல. எப்பா, இது வேறயா? போ, ரொம்ப முக்கியம்.
இந்த வீடு தானா? இதாதான் இருக்கும். வா உள்ள போலாம். ஏய் சீக்கிரம் மூடுறி. லாக் ஆக மாட்டேங்குதுடி. வா. முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு வரியா? முதல்ல அது விடுறி. அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? அதை முதல்ல கொலட்டு. ஏய் காயத்ரி பயமா இருக்குடி. சரி வா திரும்ப போயிடலாம். ஏய் ஏண்டி போற? பயமாவும் இருக்குன்ற, திரும்ப வா போயிடலானா வேணான்ற. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? சரி வா, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, தைரியமா உள்ள போலாம் வா. எப்படிடி கூப்பிடுறது? அத்தன் கூப்பிடு. என்னடி கிண்டல் பண்ற? யாரு கிண்டல் பண்றது? நீயா இல்ல நானா? சார் மேடம் இப்படி எதையாவது சொல்லி கூப்பிடுறி. சார். ஏய் கூப்பிடுறி. கூப்பிட்டேனேடி. இது எனக்கே கேட்கல. சத்தமா கூப்பிடுறி, அப்பதான் உள்ள இருக்கவங்களுக்கு கேட்கும். ப்ளீஸ் பா, நீயே கூப்பிடு ப்ளீஸ். சரி கூப்பிட்டு தொலைக்கிறேன். சார் மேடம் சார். யாரும் வர மாதிரி தெரியல. யாரு? ஐயோ வாடா. என்ன சேல்ஸ் கேர்ள்ஸா? நான் இப்ப எதுவும் வாங்குறதா இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. ஐயோ நாங்க சேல்ஸ் கேர்ள்ஸ் இல்ல, ஆ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓஹோ, ஏதாவது டொனேஷன் வேணுமா? ஏய் இதுக்கெல்லாம் உங்க வீட்டுக்கு போயிருக்குடி. இருப்பா நான் பேசிக்கிறேன். மேடம், நாங்க எங்க காலேஜ்ல இருந்து தேர்தல் கருத்து கணிப்புக்காக வந்திருக்கோம். அதுக்காக சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? ஐயோ, அரசியலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்மா. வெறும் ஓட்டு போடுறதோட சரி, அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தெரியாது. வீட்ல சார் இல்லைங்களா மேடம்? அவர் வெளியே போயிருக்காரு. என் பொண்ணு இருக்கா, ஆனா அவளுக்கும் அரசியல் நாலேஜ் சுத்தமா கிடையாது. என் பையனை வேணா கேட்டு பாக்குறீங்களா? ஓகே மேடம். யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா கூட ஓகே தான். இருங்க, அவனை கூப்பிடுறேன். வைத்தி, டேய் வைத்தி, வெளியே ஒரு நிமிஷம் வாடா. அடிக்கோ பாரா, அத்தை கிட்ட கூட இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. சும்மா ரெடி. டேய் வைத்தி, வைத்தி. என்னம்மா? டேய், தேர்தல் கருத்து கணிப்புக்காக வந்திருக்காங்கடா, நீ போய் பேசேன். ஆமா, மனுஷனுக்கு வர பிரச்சனையே இல்லையாம்மா? தேர்தல் அதுன்ட்டு போ சொல்லுமா முதல்ல அவங்கள. டேய், காலேஜ் பொண்ணுங்க வந்திருக்காங்கடா, போய் பேசு. காலேஜ் பொண்ணுங்கன்னு உடனே பல்லு இழிச்சு போய் பேச நினைச்சியா? அம்மா மாதிரியா பேசுற நீ? டேய் போடா, அவங்க ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. போய் பேசு. போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐஸ்வர்யா, நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். வான்னு கூப்பிடாம எதுக்கு இப்படி கேக்குறீங்க? ஐயோ சரி உள்ள வா. நான் இங்கே நின்னு பேசுறேன். வீட்டுக்குள்ள எப்போ எப்படி முறைப்படி வரணுமோ அப்ப வந்துக்கிறேன். இங்க வந்து பேசுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை ஐஸ்வர்யா? நானே வீட்டுக்கு வந்து நேரா பேசுறேன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு உங்களுக்கு புரியலையா? சரி என்ன பிரச்சனை சொல்லு. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்ன திடீர்னு? உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பாக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு. அவர் நேத்து திடீர்னு என்கிட்ட இதை பத்தி சொன்னாரு. அப்ப இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதான் இது ஏதோ போய் சொல்லிட்டு நேர்லயே வந்துட்டேன். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல வைத்தி. என்னால இன்னொருத்த முன்னாடி போய் காட்சி பொருளா நிக்க முடியாது. நீங்க உங்க வீட்டுல பேசுங்க வைத்தி. அவங்க சம்மதத்தோட இந்த வீட்டு வாசல்லயே ஒரு மஞ்ச கிழங்கு தாலியா கட்டினாலே போதும். நான் சந்தோஷமா இங்கேயே இருந்துடுறேன். என்னால அங்க திரும்ப போக முடியாது வைத்தி. ஐஸ்வர்யா அழாத ஐஸ்வர்யா, சொன்னா கேளு ப்ளீஸ். நீங்க உங்க வீட்டுல பேசுங்க வைத்தி. திடுதுப்புன்னு வந்து உங்க வீட்டுல பேசுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் ஐஸ்வர்யா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு யோசிப்போம், நீ அவசரப்படாத. சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு தானே பார்க்க வராங்க, தாலி கட்டி அப்படியே கூட்டு போலையே. சாரி ஐஸ்வர்யா,
முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால இப்போ உடனேலாம் வீட்டில் பேச முடியாது. கொஞ்சம் டைம் கொடு. நான் கண்டிப்பா பேசிடுறேன். அப்படி எல்லாரும் நம்ம முடிவுக்கு ஒத்து வரலனா அப்புறம் நாம டிசைட் பண்ணதே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ. சாயந்தரம் வரவங்க வந்துட்டு போட்டோம். நாம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுப்போம். சரியா? முதல்ல கண்ணத்தோட ஐஸ்வர்யா. அம்மா வெளில வந்து அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. ப்ளீஸ் கண்ணத்தோட. இது பாரு ஐஸ்வர்யா, எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன நம்பு, இது சத்தியம். இந்த நம்பிக்கை ஒண்ணு மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு வைத்தி. கடைசி வரைக்கும் அதை விட்டுறாத, கட்டியே பிடிச்சிக்க. எங்க அப்பா வர நேரமாச்சு. சரி, அப்ப நான் வரேன். ஐஸ்வர்யா, அப்புறம் உடம்ப நல்லா பாத்துக்கோ. ம், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சது இல்ல. வாடி போலாம். ஏய். நான் வரேன் அட. வைத்தி. ஐஸ், வாமா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அங்க பாருடி, என்னாச்சு? அண்ணனோட ஆளுங்க. வா, வாடி. ம், பாடியோ. வைத்தி அம்மா. உட்காரு. ஐயோ, பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? ம், என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. ஆ, அந்த பொண்ணுங்க எங்க? அவங்க போயிட்டாங்கம்மா. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அமிச்சிட்டேன். ஆ, எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டியா? இதுல என்னம்மா சரி தப்புன்னு யார் கோட்டு போடுவீங்கன்னு கருத்து கணிப்பு பண்ணாங்க. அதான் பதில் சொல்லி அமிச்சிட்டேன். ம், ஓஹோ. நான் மேல போறேம்மா. டேய், உட்கார்றா. என்னம்மா? யார் அந்த பொண்ணு? ஏய், இவனுங்க ஏண்டிங்க வந்தானுங்க? தெரியலையேடி. ஒருவேளை நான் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களோ? ஏண்டி நீ வேற பயமுறுத்துற? நீயும் இந்த வைத்தியம் சேர்ந்து செய்யற காரியத்தெல்லாம் பார்த்தா பயப்படுறவங்க நம்புவாங்களா யாராதும்? நைட்டு செவ்வரே குதிக்கிறது, பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் கோயில் பம்பு செட்டு தைரியமா மீட் பண்ண வேண்டியது இப்ப 10வது வரைக்கும் வீட்டுக்கே வந்தாச்சு நேரடியா பேசுறதுக்கு. இதெல்லாம் பயந்த பிள்ளைங்க செய்யற காரியமா? என்னடி நீயே இப்படி பேசினா எப்படி? வேற எப்படி பேச சொல்ற? அதானே உண்மை. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? 2 வீட்டுக்கும் குற்றவாளின்னு சந்தேகப்பட்ட அந்த சரவணன் இப்ப ஊர்லயே இல்ல. அதனால நீங்க என்ன வேணா பண்ணலாம். உங்க மேல யாருக்கு டவுட்டே வராது. கவலைப்படாதீங்க. ஏய், என்னமோ நானும் வைத்தியம் சரவண தானே சந்தேகப்படுறாங்கன்னு சந்தோஷப்படுற மாதிரி பேசுற. சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லல. அதே நேரத்துல நீங்க பெருசா ஒன்றும் வருத்தப்படல. அததான் சொல்றேன். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு செகண்டும் பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? அண்ணே, உள்ளேந்து ஒரு பொண்ணு எட்டி பார்த்த மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். ஆமாம், இவர் பெரிய ஹீரோ. தமிழோட பொண்ணு மீனாட்சி இவரை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. சும்மா கிண்டல் பண்ணாதானே? ஆமாண்ணே, என்னண்ணே காலையிலேருந்து அவளையும் இங்கே காணோம்? ஏய், பாண்டியால நீ சைட் அடிக்கிறியா? ஆமாம், பெரிய பாண்டியாளு. தமிழ் அப்படியே பொண்ணுக்குன்னு கொடுத்துட போறாரு. ஆத்து தண்ணியை யார் எடுத்து குடிச்சா என்னண்ணே? விடுண்ணே, நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் சரிதான். என்னடி போயிட்டானுங்களா? எங்கடி போனானுங்க? வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வாசலே நிக்கிறானுங்க. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? என் மாமா வேற வர நேரம்னு வைத்தி சொன்னாரு. சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணணும். என்னது மாமாவா? வைத்தியோட அப்பா தாண்டி. ரொம்ப முக்கியம். சொல்லுடா. மா, அதான் நீங்களே சொன்னீங்களேம்மா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கன்ட்டு. வைத்தி, என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேம்மா. அந்த பொண்ணு உள்ளூரா இல்ல வெளியூரா? சொல்லுடா. நம்ம ஊர் தான்மா. நானும் சரி, உங்க அப்பாவும் சரி, காதலுக்கு எதிரானவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது
ஏன் தயங்குற நீ? உங்க அப்பா கிட்ட இத பத்தி தைரியமா பேச வேண்டியதானே? ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. ஜாதியா? நாம தான் ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறது இல்லைன்னு உனக்கு தெரியும்ல? அது இல்லம்மா. அது இல்லைன்னா வேற என்னடா? தயங்காம சொல்லு வைத்தி. அது அவ அன்பரசோட பொண்ணுமா. வைத்தி? ஆமாமா. ஆனா அவ ரொம்ப நல்லவமா. அன்பரசு பொண்ணுன்றதுனால கெட்டவன் நினைக்காதீங்க. அது இல்ல வைத்தி, அன்பரசு பொண்ணு. அம்மா, பகை அது இதுன்னு சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்கம்மா. அந்த பொண்ணு என் மேல உசிரி வச்சிருக்கா. நான் மட்டும் இல்லைன்னா அவ செத்தே போயிருவா. நீதாம்மா அப்பா கிட்ட பேசணும் ப்ளீஸ்மா. அது சரி, இதுல சரவணனுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. அவனோட செருப்பு எப்படி அன்பரசு வீட்டுக்கு போச்சு? அது என்னடா இது, அநியாயமா சரவணனை மாட்டி விட்டுட்ட. மா, சரவணன் தான் ஐஸ்வர்யா லவ் பண்றான்னு நினைச்சிட்டு அப்பா கூட என்கிட்ட வந்து பேசினாரு. ஆனா அப்போதைக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், அப்பா கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம்னு நான் தான் எதுவும் சொல்லல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ. மா, உங்களுக்கு எப்படிமா சரவணோட செருப்பு விஷயம் தெரியும்? அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்ல, அன்பரசு மீனாட்சி கிட்ட சொல்லிருக்காரு. அன்பரசா? அவகிட்டயும் அந்த செருப்பை காட்டி அந்த சரவணன் என் மகளை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிருக்காரு. இல்லனா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பயமுறுத்திருக்காரு. வைத்தி, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுதுடா. மா, அப்படி சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. என்ன பண்ண சொல்ற வைத்தி? ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, எனக்கு சப்போர்ட் பண்ணுமா ப்ளீஸ்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், வெளியே நிக்கிறவங்க நம்பர் வச்சிருக்கியா? இருக்கு. ஏன்? அவனுக்கு போனை போட்டு உங்க அண்ணன் உடனே வர சொல்றான், எங்க இருந்தாலும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லு. ஏய் பாத்து, தமிழ் கும்பல் வந்துட்டு போறான். யாரு போன்ல? பாப்பா ஃபோன் பண்ணது. டேய் அட்டன் பண்றா. ஹலோ அண்ணா, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். எங்க இருக்கீங்க? நானாமா, நான் வந்து நம்ம வாழைத்தோப்புல தாமா இருக்கேன். இல்ல, அண்ணன் உங்களை காணோன்னு கோவமா பேசிட்டு இருந்தாரு. அதான் ஃபோன் பண்ணேன். சீக்கிரமா போய் அண்ணனை பாருங்களேன். சரிம்மா, நான் அதோ உடனே போயிடுறேம்மா. சரிண்ணே, நான் வச்சிடுறேன். டேய் தமிழ்ரா. டேய், என்னடா பண்றீங்க? இல்லையா, சும்மா யார் வீட்டுக்கு முன்னாடி நின்னு சிகரெட் அடிக்கிறீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருந்தீங்க. போங்கடா. சரிங்க. ஐயோ, வைத்தியோட அப்பா வந்துட்டாரடி. மாட்டணும், எல்லாம் நம்ம நேரம்டி. இப்ப என்னடி பண்றது? கண்டுக்காம அப்படியே செவுத்து விட்டு வெளியே போ. எப்படி? நீ போன்னு சொல்றேன்ல, ஏதாவது கேட்டா ஒண்ணும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ஐயா, யார் அது புதுசா இருக்க? அது அன்பரசு பொண்ணுங்கய்யா. அன்பரசு பொண்ணா? கூப்பிடு அந்த பொண்ண. சரிங்கய்யா. அம்மா ஒரு நிமிஷமா, ஐயா கூப்பிடுறாரு. நீங்க போங்க, நாங்க வரோம். சரி சீக்கிரம் வாங்க. ஹே, நீ போ. ஐயோ காயத்ரி, போன்றல்ல, போ. போடி. ஐயா வரேங்கய்யா. நீ போ. ஆ
வணக்கம். வணக்கம். நீ நான் செம்பிளியோட பொண்ணு. செம்புலியோட பொண்ணா? அந்த பொண்ணு யாரு? அவ அன்பரசையோட பொண்ணு. உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? சொல்லுமா, என்ன வேலையா வந்துட்டு போறீங்க? உண்மையை சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். எல்லாரும் சரவணான்னு சந்தேகப்படுறாங்க. அவனும் ஊர்ல இல்ல. பேசாம அவனை பார்க்க வந்தோன்னு சொல்ல வேண்டியதுதான். பதில் சொல்ல மாட்டான்ல? சரவணனை கொஞ்ச நாளா ஆளை காணல. அதான் எப்போ வருவான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு சரவணனை தேடுறீங்க? சும்மாதான். வீட்டுக்கு வந்து தேடுற அளவுக்கு ஆயிடுச்சா? இனிமே அவரை தேடி வந்தேன் இவரை தேடி வந்தேன் இங்க வரக்கூடாது, தெரியுதா? ஓ வரேங்க. சௌந்தர்யா, மாமா இப்போதைக்கு அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா ப்ளீஸ்மா. சௌந்தர்யா, அப்பா கிட்ட சொல்லாதீங்க, பொறுமையா பேசிக்கலாம் ப்ளீஸ்மா. சௌந்தர்யா.